என் கதையின் தலைப்பு வண்ணச்சிறகு பறவைகள். ஒரு காலத்தில் பறவைகளுக்கு வண்ணச்சிறகுகள் இல்லை. அவை அனைத்தும் வேடென்றிருக்கும் வலையில் சுலபமாக சிக்கிக் கொண்டன. ஒரு நாள் தேவலோகத்தில் இருந்து தேவலோக இளவரசி காட்டிற்கு வந்தார். பறவைகளின் வண்ணங்களை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தார். அனைத்து பறவைகளுக்கும் வண்ணச்சிறகுகள் தர வேண்டும் என அவர் நினைத்தார். பிறகு தனது பணிப்பெண்களிடம் வண்ண சாயங்களை தயார் செய்ய கூறினார். பணிப்பெண்களோ அனைத்து வண்ண சாயங்களை தயார் செய்தனர். பிறகு தேவலோக இளவரசி காட்டிற்கு சென்று அனைத்து பறவைகளுக்கும் அறிவிப்பு தந்தார். பறவைகளே, நாளை நான் உங்கள் அனைவருக்கும் வண்ணச்சிறகுகள் தரப்போகிறேன் என கூறி அங்கிருந்து மறைந்தார். நாளை வந்தது. அனைத்து பறவைகளும் தேவலோக இளவரசியை சந்திக்க சென்றன. ஆனால் கொக்கும் காகமும் பிறகு செல்வோம் என்று தன் வீட்டிலே இருந்தன. அனைத்து பறவைகளும் தேவலோகத்திற்கு சென்று தனக்கு வேண்டிய அனைத்து வண்ணங்களையும் எடுத்துக்கொண்டன. பிறகு தாமதமாக வந்த கொக்கும் காகமும் தனக்கு வேண்டிய வண்ணங்களை தேவலோக இளவரசியிடம் கேட்டன. ஆனால் தேவலோக இளவரசி கூறினார், அவரிடம் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் உள்ளன என. அதை கேட்ட காகையும் கொக்கும் வருத்தம் அடைந்தன. பரவாயில்லை, இருக்கும் வண்ணங்களை வைத்து சந்தோஷமாக இருப்போம் என காகமும் கொக்கும் நினைத்தன. கொக்கு வெள்ளை நிறத்தை எடுத்துக்கொண்டது. காகம் கருப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டது. அத்திலிருந்துதான் கொக்கிற்கும் காகைக்கு கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் கிடைத்தன. நன்றி.